ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டும் சாரி கேட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோவே போடல, கண்டிப்பாக நம்மளை மன்னிச்சிருவாங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்குமோ, லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்தளவுக்கு அவனுடைய லைஃபையே வெறுக்க வச்சிரும். ஸோ அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி வெளியே வருது, அதாவது உன்னுடைய லைஃப்பில் ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் இந்த லவ் ஃபெயிலியர். ஸோ அதிலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே உன்னுடைய லைஃப்பை டிசைட் பண்ணிடாதே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சப்ரஸ் யுவர் எமோஷன். லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அழக்கூடாது, இனிமேல் தான் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளாம் ஒரு ஹியூமன் தான், அதாவது ஒரு நார்மலான மனுஷங்க தான். நம்மளுக்கு எமோஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஸோ உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அழணும்னு தோணுது அப்படின்னா அழுதுரு, சிரிக்கணும் அப்படின்னு தோணுதா சிரிச்சிரு. இல்லை நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தனியாக இருந்துரு, என்னோடய ஃப்ரெண்டு கூட இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக உன்னோட ஃப்ரெண்டு கூட இருந்துரு. ஸோ உன்னோட எமோஷனை எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடு. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீ எமோஷனை சப்ரெஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு டேஞ்சரான ஒரு விஷயமாக மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நான் சொல்லலை, டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ உன்னோட எமோஷனை அந்த டைமில் எப்படி இருக்கியோ அதை தயவு செஞ்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடு. தனியாக போய் கற்றணும்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தனியாக போய் கத்தி தொலைஞ்சிரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உன்னுடைய எமோஷனை எந்த காரணத்துக்காகவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்பர் 2, கமிட் மோர். இந்த லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படா நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படா பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பையங்க வெயிட் பண்ணுவானுங்க. லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீயே நிறைய விஷயத்துக்காக கமிட் பண்ணிக்கிறாத, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இரு. ஏன் அப்படின்னா உன்னுடைய லைஃப்பில் ஒரு நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை, அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ உடனே நான் புலி ஆகணும், பூனைக்குட்டி ஆகணும், நத்திங், தேவையே கிடையாது. கொஞ்ச நாள் உன்னுடைய ஹாப்பினஸ், அதாவது உன்னுடைய லைஃப்பில் நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்ச, அது நடக்கலை, தப்பாக நடந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். ஸோ உடனே போய் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை பழி வாங்கணும், இல்லை அந்த பையனை பழி வாங்கணுன்றதுக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப், இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதாவது உன்னோட கையாலேயே ஒரு கத்தி எடுத்து உன்னை நீ குத்துறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஸோ கமிட்மெண்ட் அப்படிங்கிறது லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கவே கூடாது. அதுக்காக லைஃப் லாங் இருக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லலை, கொஞ்ச நாள் அந்த ஹீலிங் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 3, உன்னோட ஃப்ரெண்டோட வேர்ட்ஸை லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் கேளு. லவ் ஃபெயிலியர் ஆன உடனே எல்லா ஃப்ரெண்டும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மச்சான் இதிலேருந்து நீ மறக்கணும் அப்படின்னா ஒரு தம்மை போடு, ஒரு தண்ணியை போடு, ஏன் ஒரு பஃபை போடு அப்படின்னு சொல்லுவானுங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் ஒன்றுமே பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உன்னுடைய லைஃப்பில் ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் நடந்திருக்கு. உன்னுடைய லைஃபே நெகட்டிவாக மாற்றுறதுக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு நிறைய விஷயங்களை சொல்கிறான். ஸோ அந்த விஷயத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் இடம் கொடுத்துடாதீங்க. அப்படி இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா லவ் மட்டும் ஃபெயிலியர் ஆகாது, உன்னுடைய லைஃபே ஃபெயிலியர் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் அந்த டைம் பீரியடில் எந்த அளவுக்கு நீ டிசிப்ளினாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறது உனக்கு மட்டும் கிடையாது, உன்னோட பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக மாறும். உன்னுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்க தான் போகுது. அதுக்கு நீ டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பில் நீ நினச்ச ஒரு விஷயத்த உன்னால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உன்னோட மைண்ட் மட்டும்தான் நான் இந்த விஷயத்த பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு உன்னுடைய உடம்பு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அதுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 3, லிசன் பேக்ரவுண்ட் நெகட்டிவிட்டி. லவ் ஃபெயிலியர் ஆன உடனே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே பேக்ரவுண்டில் நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவானுங்க. தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேட்காத. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடயே சுற்றின நிறைய பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அன்றைக்கே தெரியுமச்சி இந்த பொண்ணு உன்னை ஏமாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அப்போல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அந்த சுச்சுவேஷன் நீ ஏமாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ நீ ஏமாந்துட்ட. அந்த ஏமாற்றத்தில் இருந்து நீ என்ன லெசன் கற்றுக்கிட்ட அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர, நீ ஏமாந்ததை திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சிங்கிள் டீ கூட அந்த ஏமாற்றத்தை வச்சு வாங்க முடியாது. ஸோ நீ அந்த ஏமாந்த அந்த விஷயத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேக்ரவுண்ட் நெகட்டிவிட்டியை எப்பயுமே காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்குற அப்படின்னா இன்னும் நீ டிப்ரெஷனில் போயிடுவ. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கும். நம்பர் 4, டேக் ரிவெஞ்ச். எஸ், ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமா அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல விஷயமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். ஏன் அப்படின்னா நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பில் நீ என்ன ஆகணும் அப்படிங்கிறத மறந்துட்ட. வேறு யாரோ உன்னை ட்ரிகர் பண்ணுறதுனால நீ ட்ரிகர் ஆகி ஒரு தப்பான விஷயத்த பண்ண போகிற. ஸோ ரிவெஞ்ச் அப்படிங்கிறது லவ்வில் மட்டும் கிடையாது, லைஃப்லேயே ஒரு தப்பான விஷயந்தான். உன்னுடைய கோலுக்காக உன்னுடைய ஹாப்பினஸ்க்காக தான் கடவுள் படைச்சிருக்கானே தவிர அடுத்தவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லை அடுத்தவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் படைக்கல. எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் 5, அன்கிளியர் பர்சனல் வேல்யூஸ்.
லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாது. லவ் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ இன்னும் டவுன் ஆயிரும். ஏன் அப்படின்னா உன்னால் அந்த லவ்வை தாண்டி பெருசாக நீ யோசிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் விட்டுட்டு போனா அப்படிங்கிறத யோசிக்கணும். 2வது, விட்டுட்டு போனதுனால யாருக்கு லாஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அந்த டைமில் போய் உன்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரியாமல் அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சுறதுனாலையோ இல்லை அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுனாலையோ ஒரு யூஸும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டாள் எவனும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்ககிட்ட வராது. அதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கலை, அதனால தான் அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் கண்டுக்கிறல, அந்த பொண்ணுக்கு ஓவரான வேல்யூவை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ இதனாலேயே அந்த பொண்ணு உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஸோ அந்த பொண்ணோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீ அனலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீ அனலைஸ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஆனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் லவ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஸோ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் லைஃப்பில் என்ன பண்ணலாம், உன்னோட ஹாப்பினஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது லவ் மட்டும் கிடையாது, உன்னுடைய லைஃபே ஹாப்பியாக மாறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.